மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, ஒவ்வொரு புத்தகமும் ஒரு அனுபவம் மட்டுமல்ல, அது வாழ்வு பாதைக்கான தேடலாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அரங்கம் பல்வேறு புதிய வாழ்விற்கான தேடல் தொகுப்புகளை இறை மக்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த புத்தகங்களை எழுதுகிற நூலாசிரியர்களையும் நாம் அறிமுகம் செய்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சிக்கு புதியவர் அல்ல, தஞ்சாவூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பங்கை சார்ந்த திருமிகு வி மரியநாயகம் அவர்கள். மரியநாயகம் அவர்கள் வேதியராக ஏறக்குறைய 33 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்திருக்கிறார். வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மட்டுமே 6 ஆண்டுகள் பணி செய்த அனுபவம் பெற்றிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய இடம் திருத்துறைப்பூண்டியாக இருந்தாலும் மரியநாயகம் அவர்கள் பிறந்தது கோட்டாறுமறை மாவட்டம் கடியப்பட்டினம் பங்காக இருக்கிறது. இதுவரை 18 புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். கடந்த முறை பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீவீர் என்கிற புத்தகத்திற்காக மாதா தொலைக்காட்சியில் வந்து தன்னை அறிமுகமும் செய்திருக்கிறார். ஓய்வு பெற்ற பின்பும் கூட வேதியர்களோடு தனக்குள்ள தொடர்பை முறித்து கொள்ளாமல் ஓய்வு பெற்ற வேதியர்களுக்கான குழுவை தொடங்கி அதற்கு தலைவராகவும் இருக்கிறார். வேதியர்களுக்கான தொடர் பயிற்சிகள் இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து வேதியர்கள், குறிப்பாக ஓய்வு பெற்ற வேதியர்களுக்கு ஆண்டுதோறும் தியானம் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மிக ஆர்வத்துடன் தன்னையே அர்ப்பணித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டிற்கு ஒரு புத்தகம் எழுதுதல், ஆண்டுதோறும் வேதியர்களுக்கு தியானம், பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்தல் போன்ற தொடர் பணிகளை தன்னால் இயன்றவரை அவர் செய்து கொண்டிருப்பது நமது தமிழக திரு அவைக்கும் பெருமையாக இருக்கிறது. ஆக மாதா தொலைக்காட்சி சார்பாக வேதியர் மரியநாயகம் அவர்களை இந்த அரங்கிற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் வேதியர் திருமிகு மரியநாயகம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இறை நம்பிக்கையின் இரு பெரும் தூண்கள். இறை நம்பிக்கையின் இரு பெரும் தூண்கள் தலைப்பே நமக்கு இந்த புத்தகம் யாரை பற்றி எதை பற்றி என்று மிக தெளிவாக காட்டுகிறது. புனிதர்களான திருத்தூதர்களான பேதுரு மற்றும் பவுலை பற்றிய புத்தகமாக இது இருக்கிறது. இந்த புத்தகத்தை திருமிகு மரியநாயகம் அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள். ஜெனி பிரிண்டர்ஸ் இதனை அச்சேற்றி இருக்கிறார்கள். 102 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தில் 47 தலைப்புகள் விவிலியத்தில் புனித பேதுருவையும் புனித பவுலையும் மையப்படுத்திய அல்லது அவர்களுடைய திருமடல்களோடு தொடர்பு கொண்ட 47 தலைப்புகளை சுருக்கமாக சிந்தித்து அதே வேளையில் ஆழமான இறையியல் கருத்துக்களை புரிந்து கொள்ளும் விதமாக இதனை அமைத்திருக்கிறார்கள். 102 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 80 இருக்கிறது. புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரிகிற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். ஐயா, முதலில் மீண்டுமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. ஓய்வு பெற்ற பிறகும் ஓய்ந்திருக்கலாகாது என்கிற பாரதியின் வார்த்தைக்கு ஏற்ப ஏதோ ஒன்று இந்த திரு அவைக்கு நம்மால் இயன்றவரை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய பணி பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. அது வேதியராக இருந்து குருக்களுக்கு மிக நெருக்கமாக மறைக்கல்விகளை மிக ஆழமாக பயிற்றுவித்த அந்த அனுபவ பின்னணியாக இருந்தாலும்
தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒரு புத்தகத்தை படைப்பது என்பது மிக சவாலான காரியம். அந்த வகையிலே இந்த இறை நம்பிக்கையின் இரு பெரும் தூண்களும் ஒரு அருமையான படைப்பாக வந்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதை எழுத வேண்டும் என்று உங்களை தூண்டியது எது? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊர் பாதுகாவலர் புனித ராயப்பர் சின்னப்பர் பேதுரு பவுல். நான் புக்கில் குறிப்பிட்டிருப்பது போல, இவர் ஏன் கையில் சாய் வச்சுட்ருக்காரு, இவர் ஏன் கையில் புத்தகத்தை வச்சுருக்காரு என்று நான் சிந்தித்தது. அப்போ நான் சின்ன பிள்ளை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் தான் திருமுழுக்கு பெற்ற, இந்த ஆலயத்தில் தான் புதன் வாங்கினேன். இந்த பேதுரு பவுல் பள்ளியில் தான் நான் தொடக்க கல்வியும் கூட கற்றேன். போக 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 நாட்கள் வருடங்கள் கலந்து போக எனக்கு ஒரு சிந்தனை தெளிவாக நீரோட்டமாக ஓடியது. என்னான்னு கேட்டால், எனது பங்கு தந்தையை, என் பிறந்த மண்ணின் பங்கு தந்தையை சந்தித்த போது ஒரு குறிப்பு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன ஆச்சரியம்னா, 60க்கும் மேற்பட்ட குருக்கள் இருக்கிறார்கள், 450 அருட்சகோதரர்கள் இருக்காரு, 20க்கும் மேற்பட்ட அருட்சகோதரர்கள் இருக்காரு. அதே போல் நானும் அந்த ஊரை சேர்ந்த ஒரு வைத்தியர் இருக்கிற போது, இது எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லையே, இது எப்படி? ஆக இவங்க ரெண்டுடைய போதனைகள் இவங்களுடைய பெற்றோர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. என்ன கடைபிடிக்கிறதுன்னு கேட்டால், திருப்பலிக்கு சாதாரண நாட்கள்லே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி போல இருக்கும் சாதாரண நாட்கள். 2வது ஜெபமாலை. 6 மணி கோயிலில் மணி அடித்தோடனே எல்லாருமே ஜெபமாலை எடுத்தது நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் எங்கள் ஊரில். அடுத்தது என்னுடைய அண்ணன் பொண்ணு சித்தப்பா 28 கேள்விகள் கேட்டிருக்கீங்க இந்த புத்தகத்தில். அப்போ இதுக்கு முன்னால் உள்ள புத்தகத்தில் எனக்கு முன்னால் விட்டா நான் எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு அதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஆச்சரியம். என்னென்னா, அந்த அளவு விவிலியத்தை தினமும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு அதிகம் இருக்கிறார்கள் அந்த ஊரில். இதனால தான் தேவாலயத்தில் மிகுதியாக அங்கே தமிழகத்தில் நான் எங்கேயும் நீ கேள்விப்பட்டீங்களோ என்ன தெரியாது, தமிழகத்தில் இந்த ஊரை தவிர எந்த ஊர்லையும் இவ்வளவு தேவாலயத்தில் இருந்தது நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நான் தினமும் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். நான் அதில் ஒரு வார்த்தை எழுதினேன், ஆனால் அதை விடுபட்டு போச்சு. என்னுடைய பங்கில் பிறந்த மண்ணில் பிறந்த அருட்சகோதரர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரர்களுக்கும் இந்த புத்தகத்தை நான் அர்ப்பணம் செய்கிறேன்னு எழுதியிருந்தேன், அது விடுபட்டு போச்சு. இந்த நேரத்தில் நான் அவங்களுக்காக இந்த புத்தகத்தை நான் அர்ப்பணம் செய்கிறேன். ஸோ பேதுரு, புனித பவுல் இவர்களை பாதுகாவலாக கொண்ட உங்களுடைய சொந்த ஊரிலிருந்து இவ்வளவு இறை அழைத்தல் வந்திருக்கிறது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட பொழுது, அப்போ அந்த இருபெரும் தூண்களை, நம்பிக்கையின் தூண்களை பற்றியே எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. இது போன்ற இறை அழைத்தல் எல்லா ஊர்களிலிருந்தும் பெருக வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலத்தில் இறை அழைத்தலுக்காக நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த இறை அழைத்தலை பற்றி பேசுகிறப்பவே பேதுரு, பவுல், இன்னும் திருத்தூதர்களுடைய அழைப்பு, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அழைத்தலை, இறை அழைத்தலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, இதுக்கு முன்னுதாரணம் புனித ராயப்பர் சின்னப்பரும். புதிய தமிழில் சொல்ல போனால் பேதுரு, பவுல். இயேசுநாதர் அழைத்த உடனேயே எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை. இயேசு அழைத்த உடனே எல்லாவற்றையும் விட்டு விட்டு பின் சென்றார்கள் என்று விவிலியம் கூறுகிறது. அதே போல் பவுலும் கூட ஆட்கொள்ளப்பட்ட போது, இயேசுவார் ஆட்கொள்ளப்பட்ட போது, நீ யார் அப்படின்னு கேட்ட, நீ துன்புறுத்தும் கிறிஸ்து நானே என்று சொன்ன உடனே அவ்வளோதான், எல்லாற்றையும் விட்டு விட்டு என்ன செய்தார், நோன்பிருந்து ஜெபம் செய்து அந்த அழைப்பின் மேன்மை உணர்ந்தார். உணர்ந்தது மட்டும் இல்லை, இருவருமே தங்களுடைய அழைப்புக்கு சான்று பகர்ந்தார்கள். என்ன சான்று பகர்ந்தார்? உயிரை கொடுத்து. மற்ற அப்போஸ்தலரும் உயிரை கொடுத்தார்கள், ஆனால் இவர்கள் அந்த உயிரை கொடுத்ததோட அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு இவர்களுடைய வார்த்தைகள், இவருடைய போதனைகள் மிகவும் வலுப்பெற்றது, மிகவும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது,
மிகவும் அவர்களுக்கு தைரியத்தையும் ஊக்கத்தையும் புது வாழ்வையும் கொடுத்தது என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதுவும் நற்செய்தி பரப்புறதுல யூதர்கள் பகுதிக்கு புற இன பகுதிக்கு என்று இருவருமே தங்களை முழுமையாக அர்ப்பணித்து உலகின் கடையெல்லை வரை பரப்பப்படுவதில் மிக முக்கியமான ஒரு பணியை செய்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக கடவுளுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்த அந்த ஒரு அழைத்தலை இன்றளவும் நீங்க பார்க்குறீங்க. அது போன்ற அழைத்தல் இன்றும் வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. நம்ம நேரடியாக புத்தகத்துக்குள்ள போகலாம். நீங்க பார்த்த அளவில் புனித பேதுருவினுடைய போதனைகள், சிறப்பான போதனைகள் என்னென்னவாக இருந்திருக்கிறது? முக்கியமாக ஒரு 4 நான் குறிப்பிடுறேன். ஒன்று, இரவெல்லாரும் உழைக்கிறாரு, ஒன்றுமே கிடைக்கல. இயேசுநாதத்தில் சொல்கிறார். இயேசுநாதர் வலது பக்கத்தில் வலையை வீசினோன்னா எனக்கு அதை கேட்டோன்னே இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. என்ன ஆச்சரியம், நான் 9 சொற்படியே நான் நம்பி நான் வலையை வீசுகிறேன்னு சொல்கிறாரு. ஏராளமான மீன்கள், ஏராளமான மீன்கள் வலை கிழியக்கூடிய அளவுக்கு வந்ததாக அந்த நம்பிக்கை, இயேசுனுடைய வார்த்தையில் அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. 2வது, அவர் சொல்வார், உங்கள் பொருட்டு கடவுள் பொறுமையாக இருக்கிறார். என்ன பொறுமையாக இருக்காரு? யாரும் அழியக்கூடாது, யாரையும் அவர் விட்டுவிட விலகிவிட அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கிறார். அந்த பொறுமையை இந்த ராயப்பர் நமக்கு கற்றுத்தருகிறார். 3வது என்னென்னா, இவங்களை விட என்ன அன்பு செய்கிறாயா இவன் கேட்கும்போது 3 தடவை கேட்பார் இயேசுநாதர். அந்த 3 தடவை நொந்து போய்விடார். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. அப்போ எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்கு. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சம் என்பதை புனித பேதுரு நமக்கு கற்றுத்தருகிறார். என்ன கற்றுத்தருகிறாரு? கடவுளை ஏமாற்ற முடியாது, கடவுளுக்கு எல்லாம் தெரியும், கடவுள் எல்லாம் அறிந்தவர் என்பதை அவர் கற்றுத்தருகிறார். அதேபோல் நம்பிக்கை. அவர் வரும்போது, நீ பாறை, இந்த பாறையின் மேல் திருச்ச வேண்டும். பாறையை பார்த்துருக்கோம், கடல்லையும் பார்க்குறோம், எங்கே மேட்லேயும் காட்டிலையும் எல்லா இடங்களும் அதை அசைக்க முடியாது. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இயேசு மேலே கொண்டு இருந்தார். அதனால பாறைன்னு சொல்கிறார். எந்த சீடர்களையும் பாறைன்னு சொன்னதில்லை, இவரை மட்டும்தான் பாருங்க. ஏன்னா நாளைக்கு பின்னால் இந்த திருச்சபை வழி நடத்தக்கூடிய தகுதி இவனுக்கு தான் இருக்கிறது. அவ்வளவு மறுதளித்தாலும் கூட அவர்களிடத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை, அந்த பாறை போன்ற விசுவாசத்தை இயேசுநாதர் அவரிடத்தில் கண்டார். அதனால் எல்லாருக்கும் முன்னால் இந்த சாவி வச்சுக்க, திருச்சபையுடைய சாவி வச்சுக்க. நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், நீ எதை அவிழ்க்கிறாயோ இடிக்கிறாயோ அதை அவிழ்க்க. ஆகவே இயேசுநாதர் அவருடைய அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறார். நீ பாறை, இந்த பாறையின் மேலே திருச்சபை எந்த நரகத்தின் வாயில்களும் மேற்கொள்ள முடியாது என்று அழுத்தமாக சொல்லுவார். இது நமக்கு பெரிய பாடம். இவரை போல தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருக்கணும். இந்த பாறை போல அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கணும். இதை நான் அது கண்ணால் பார்த்தேன், என்னோடய ஊர்லேயும் பார்த்தேன், என்ற மக்களிடத்துல நான் பார்த்தேன். அது எனக்கு அது முன் உதாரணமாக இருந்தது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கண்டேன்னா, சில மாற்றங்கள் என்னிடத்தில் உருவானதுக்கு காரணமே இந்த நம்பிக்கை தான். பேதுருவினுடைய முதல் போதனை அவருடைய அழைத்தலிருந்தே தொடங்குது. வலைகளை இரவு முழுவதும் முயற்சி செய்து எதுவும் கிடைக்காமல் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். வழக்கமாக நம்ம எனக்கு தெரியாதா, நீ என்ன புதுசாக சொல்லிட்ட அப்படின்னு வழக்கமாக நம்முடைய மனநிலை அப்படி இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப பவ்யமாக சொல்வார், இரவு முழுவதும் நாங்கள் முயற்சி செய்தோம், எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் நீர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்பி நான் வலைகளை போடுகிறேன். அந்த நம்பிக்கை, அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை தான் அவரை திரு அவையின் முதல் தலைவராக ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையை தான் கடைசியாக மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று மும்முறை மறுதளித்ததற்கு பதிலாக மும்முறை அன்பை வெளிப்படுத்த வைத்து இந்த பாறையின் மீது திருச்சபையை கட்டுகிறேன்கிற அந்த ஒரு அருமையான விஷயத்தை இதில் நீங்கள் அந்த 2-3 தலைப்புகளில் அதை அழகாக வெளிக்கொண்டாந்துருக்கிறது
ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. பேதுருவினுடைய போதனைகளில் முக்கியமான விஷயங்களை நீங்க சொன்னீங்க. பவுலை பற்றி, பவுலுடைய போதனைகள், அவர்களுடைய பார்வையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? புனித பவுலை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் அருமையான வார்த்தை, இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையை நான் கருதுகிறேன். இதை நான் எங்கே கடை பார்த்தேன்னு கேட்டால், எங்கள் ஊரில் உள்ள துறவிகள், அவர்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட துறவிகள் இருக்காங்க, 60க்கும் மேற்பட்ட குருக்கள். இவங்களெல்லாம் உண்மையிலேயே தன்னலம் மறந்து, அவ்வளோ வசதிகள் சில இப்போல்லாம் வசதிகள் அதிகமாகிட்டுது. நல்லா கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தது, இப்போ எல்லாம் வசதிகள் அதிகம். ஆனால் இந்த வசதிகளை அனுபவிக்க விருப்பம் இல்லாமல் அந்த புனித பவுலின் போதனை இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பைன்னு கருதுறாங்க. எல்லாம் அந்த இப்படிப்பட்ட ஒரு அழைத்தலை பெற்று இன்றைக்கு அந்த ஊருக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கார்கள். எல்லா ஊர்களையும் துறவிகள் இருக்காங்க. ஆனால் இருந்த போதிலும் இந்த எண்ணங்கள், பவுல் என்ற எண்ணங்கள் அவங்களை ஆட்கொண்டதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது, பல நேரங்களில் நம்ம சோதனைகளில் துன்பப்படும் போது சில கடவுளையும் மறுதளிக்கிறோம், திருப்பலி போகிறதில்ல, ஜெபமாலை சொல்கிறதில்ல. ஆனால் இயேசுனார் சொல்லுவார் அருமையான வார்த்தை பவுலுக்கு, நான் தரும் அருள் உனக்கு போதும். எத்தனை பேர் நம்புகிறாங்க? கடவுளுடைய அருள் அவ்வளவு மதிப்புக்குரியது, அவ்வளவு செல்வாக்குள்ளது, அவ்வளவு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்குறது. இதே நாங்கள் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமைக்கு எந்த தொழிலுக்கும் போக மாட்டாங்க. எவ்வளோ வருமானம் வந்தாலும் கூட எந்த தொழிலும் செய்ய மாட்டேன், எந்த கடையும் திறக்க மாட்டாங்க. இதை நான் என் ஊரில் நான் கண்ணால் பார்த்தேன். ஆகவே அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு, அந்த திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத நான் கண்ணால் பார்த்தேன். அது காரணம் என்னென்னு கேட்டால், அந்த ஃபெய்த்து, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை வளர்ந்து கொண்டே போவதை ஒழிய நமக்கு இப்போ அப்படியே இல்லை. திரு அவையில் குறைந்து கொண்டே வருகிறது, ஆனால் அங்கே வளர்ந்து கொண்டே போகிறத நான் கண்ணால் பார்க்குறேன். ஆக இதெல்லாம் அது மட்டும் இல்லை. சின்னப்பர் சொல்லுவார், கிறிஸ்து அன்பிலிருந்து என்னை ஒரு எவனும் என்னை பிரிக்க முடியாது. எவ்வளோ ஆணித்தரமான ஒரு வார்த்தை பாருங்கள். நீங்கள் நான் சொல்ல முடியுமா? கிறிஸ்து அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. சாவா, வாழ்வா, பசியா, பட்டினியா, எல்லாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த கொரிந்தியர்களுடைய 13ஆம் அதிகாரத்தில் 1-13 வரை உள்ள அந்த வசனத்தை படித்து பாருங்கள். அந்த அன்பை 15 விரிவாக பிரித்து சொல்லுவார். பொறுமை உள்ளது, தாங்கக்கூடிய சக்தி உள்ளது, எல்லாத்தையும் இழக்கக்கூடியது, அப்படி சொல்லி போட்டு என்ன அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அதெல்லாம் படிக்க இன்றைக்கு தேன் உருவுற மாதிரி இருக்கும், தேன் சிந்துற மாதிரி இருக்கும். அதை படிக்கும்போது அடுத்த தலைப்பும் கூட நான் அதுதான் எழுதலாம்னு எனக்கு ஐடியா, கடவுளுடைய ஆவியான என்னை தூண்டுறாரு. உண்மையிலேயே அந்த இறை வார்த்தையை படிக்கணும். படிக்கத்தான் நம்முடைய மனநிலை மாறும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. பவுலினுடைய போதனைகள்னு பார்க்கிற பொழுது முதலில் அன்பை குறித்த அவருடைய போதனையை அந்த கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம், அதோடு சேர்த்து அவருடைய மற்ற திருமுகங்களிலும் கிறிஸ்துவின் மீது தான் கொண்டுள்ள அன்பு அது எந்த ஒரு சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படின்னு ஆணித்தனமாக வெளிப்படுத்துகிறாரு. அந்த கிறிஸ்துவையே ஒப்பற்ற செல்வமாக வைத்து உலக செல்வங்கள் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தையும் இது இன்றைக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு பாடமாகவும் இருக்கும். பவுலை பற்றி ஆழமாக வாசிக்கின்ற பொழுது நாம் அந்த அளவுக்கு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் மீது பற்று கொண்டு இருக்கிறோமா, அது நமது அன்றாட வாழ்வுகளில் பிரதிபலிக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பாமல் இல்லை. ரொம்ப அருமையாக இதை சொல்லியிருக்கிறீங்க. ஒரு சில கட்டுரைகளை நம்ம அப்படி நேராக நம்ம வாசித்து பார்க்கலாம். குறிப்பாக 23வது தலைப்பாக 45வது பக்கத்தில் இருக்குது. புனித பவுலினுடைய அந்த வார்த்தைகள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய அந்த முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி பார்த்து எப்படி தியானிக்கிறீங்க? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறது முடியாத காரியம், ஆனால் முடியும். எப்படி தெரியுமா?
கடவுளோடு இணைந்திருக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கடவுளுடைய வார்த்தை வழியில் நடக்கும்போது, கடவுளுடைய சித்தத்துக்கு பணிந்து நடக்கும்போது, கடவுளோடு இணைந்து இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த மகிழ்ச்சி யாரும் நம்மிடம் பிரிக்க முடியாது. கடவுளோட இணைந்து இருக்கும்போது அது கடவுள் கொடுக்கக்கூடிய பெரிய கொடை. அந்த கொடையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கடவுளோடு இணைந்து வாழணும். இயேசுநாதர் சொல்லுவார், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. மகிழ்ச்சி என்பது நம்ம உள்ளத்திற்குள் நம்மை சுற்றி இருக்கிறது, அது இறைவனோடு இணைந்து இருக்கிற பொழுது கிடைக்கிறது அப்படிங்கிறது. அதே நேரத்தில் புனித பவுல் அதை சொல்லுகிற பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஸோ இந்த நன்றி கூறக்கூடிய மனநிலை வருகிற பொழுது மகிழ்ச்சி நம்மளை விட்டு பிரிக்க முடியாது. கடவுள் அருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு நாம சும்மா இருந்துடலாமா அப்படின்னு கேட்டால் புனித பவுல் அதற்கும் அழகாக பதில் சொல்கிறார். அதே தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில், உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது. ஸோ நீ உங்களுடைய அந்த சிறு முயற்சி அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு பன்மடங்காக பெருகி போகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு நிறைய பேர் உழைப்பதற்கு சரியான மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். நீங்களே அந்த கட்டுரை கொடுத்துருக்குறீங்க, 28வது கட்டுரையாக 55வது பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க. அந்த உழைப்பை குறித்து புனித பவுலுடைய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உழைப்பு உதாரணமாக சொல்ல போனால் இயேசுநாதர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் கடவுள் மனிதனாக பிறந்தார். அந்த மனிதனாக பிறந்தவர் தன் பெற்றோர்களுக்கு புதுமை செய்து அள்ளி கொடுக்கல. அவரே சூசேப்பரோடு சேர்ந்து உழைத்தார். உழைத்து அவங்க மாதாவும் சரி சூசேப்பரும் சரி அந்த புதுமைகளே இயேசு நடத்தை எதிர்பார்க்கவே இல்லை. மாறாக கடவுளுடைய சித்தம் என்ன, உழைத்து உண்ண வேணும். அந்த ஏழ்மையிலும் கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இதுதான் முன்மாதிரி. ஆகவே இன்றைக்கு சோம்பு திரிகிற மக்களும் பல பேர் இருக்காங்க நம்ம இடத்துல, உழைக்காம. அப்படி அது நல்லதில்லை. கடவுள்கிட்ட சித்தம் அது கிடையாது. இயேசுநாதர் அவங்க முன்மாதிரி காட்டுறாரு. உழைத்து உண்டார். சூசேப்பரோடு இணைந்து வாழ்ந்து உழைத்து உண்டார். ஆகவே இதெல்லாம் நம்ம ஒரு முன்மாதிரி. உழைப்பு என்பது என்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு மட்டுமல்ல, என்னையும் கடந்து நான் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக தேவையில் இருக்கிற பலருக்கும் சென்றடைகிற விதத்தில் நான் உழைக்கணும். நான் எதுக்காக உழைக்கணும்? இல்லை எனக்கு போதுமான அளவு இந்த உலகத்தில் தேவையான சொத்துகள் இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு யாரும் உழைக்காமல் இருக்கிறாங்கன்னா அது இந்த இயற்கைக்கும் இறைவனுக்கும் செய்யக்கூடிய துரோகமாக இருக்கிறது. நிச்சயமாக உழைப்புங்கிறது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த பலருக்கும் அது சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆழமாக விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ புத்தகங்கள் திருத்துதர்களை பற்றி வந்திருக்கின்றன. இருந்தாலும் குறிப்பாக பேதுருவையும் பவுலையும் பற்றி அவர்களுடைய அந்த போதனைகள், கருத்துக்களை நெருக்கமாக புரிந்து கொள்ள நிச்சயமாக இது ஒரு அனுபவ பாடமாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இந்த அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கிற உங்களுக்கு மீண்டுமாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு நன்றி. இதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டால் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ரொம்ப நன்றிங்கய்யா. அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பல புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி.